சர்வத்துக்கும் மேலான எங்கள் நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த மாலை பொழுதில் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படி இந்த நாளிலே பேசுகிற வசனங்களும் ஆண்டவரே வாசிக்கிற வசனங்களும் பேசுகிற எல்லா தெய்வ வார்த்தைகளும் கர்த்தாவே இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் முற்றிலும் பரிசுத்தமாக்குவீராக, முற்றிலும் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவீராக, அவருடைய வாழ்க்கையை உண்மைக்குள்ள கொண்டு வருவீராக. ஓ ல சந்தரிக்க ரபலாந்துரிமா, உங்க பல சந்தரிக்க ரபலாந்துரிமா. வேதம் சொல்லுகிறது நாளில மத்தேயு அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அதாவது மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது 2வது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அந்த நாட்களிலே யோவான் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து யோவான் ஸ்நானகன் என்பது ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த யோவான் என்பது தைரியம் உள்ளவர், இந்த யோவான் என்பவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த யோவானை தேவன் அழைத்து, இதோ என் ஜனங்களுக்கு நீ சத்தியங்களை போதிக்கப்பட வேண்டும், என் ஜனங்களை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் தன் பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் பரிசுத்தத்துக்கு வர வேண்டும், நீ அவர்களுக்கு போய் போதி மனம் திரும்புங்கள் என்று, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று நீ பிரசங்கி என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே நேராய் வருகிற இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு உங்கள் உள்ளத்தை புதுப்பிக்க கர்த்தர் உதவிச்சும். ஒரு நாள் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்துல, இதோ மகளே, நீ மனம் திரும்பு, உன் மனதில் இருக்கிற சோதனைகளும் மனதில் இருக்கிற பாவங்களையும் உன் மனதில் இருக்கிற பாவ குற்றங்களையும் உனக்குள் இருக்கிற கோப வெறிதனங்களும் கீழ்ப்படியாமலும் இருக்கிற எல்லா காரியத்தை விட்டு நீ தேவ சமூகத்துக்கு வா என்று அழைத்தார். எத்தனையோ முறை அந்த மகளை அழைத்தும் அந்த மகள் ஏனோ தானமாய் இருந்தார். தகப்பனுடைய வார்த்தையை கேட்கவில்லை, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையலை. மகா, தேவனுடைய சமூகம் சமீபமாக இருக்கிறது, சீக்கிரம் வா மகளே, நீ சீக்கிரம் வா, உன் பாவத்தை விட்டு விலகு, உன்னதில் இருக்கிற பொல்லாப்புகளை விட்டு விலகி கர்த்தர் சமூகத்துக்கு வா என்று சொல்லும் பொழுது இவள் கேட்காமல் இருந்தாள். ஒரு நாள் தன் தகப்பன் ஒரு பட்டத்தை விட்டு கொண்டிருந்தார், உயரமாக விட்டு கொண்டிருந்தார். இந்த பட்டம் உயரமாய் பறந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த மகள் பார்க்கிறார். இந்த மகள் பார்க்கும் பொழுது, இந்த பட்டத்துக்கு ஏன் ஒரு சுதந்திரம் இல்லை, இந்த பட்டம் ஏன் இவர் கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கத்திரி எடுத்துக்கொண்டு இந்த பட்டத்தினுடைய கயரை வெட்டி விட்டாள். அப்பொழுது அந்த பட்டம் போய் கரண்டு கம்பியில் சிக்கி, மரத்தில் சிக்கி, அது அங்கும் இங்கும் சிதறி கிழிஞ்சி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த மகள் கேட்குற, ஏன்பா இந்த மாதிரி இந்த பட்டத்தை நீங்கள் விட்டுட்டுருக்கீங்க, அது சுதந்திரமாக பறந்துட்டு போட்டுமே, நீங்கள் ஏன் இப்படி அதை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். அப்போது தகப்பன் சொன்னாரா, மகளே நீ பாரு, இந்த பட்டத்தை நான் பிடித்து கொண்டு பறந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ வந்து கத்திரியில் அந்த கயரை வெட்டி விட்டாய். இப்பொழுது அந்த பட்டம் எங்கே போய் விட்டதுன்னா எல்லாம் சிதறி சின்ன பின்னமாக இருந்தது, மதிப்பு இல்லாமல், அதுக்கு ஒரு அது நினைவு கூட இல்லாமல் அதோடைய மதிப்பும் போயிடுச்சு, அதோடைய எல்லா விலையும் போயிடுச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் கிழிஞ்சி ஒன்றுக்கு உதவாமல் போய்விட்டது. மகளே பாரு, அது என் கையில் இருக்கும் பொழுது நல்ல மதிப்பாக இருந்துச்சு, என் கையில் இருக்கும்போது அந்த பட்டம் பாதுகாப்பாக இருந்துச்சு, என் கையில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி தான் அந்த பட்டம் பறந்து கொண்டு இருந்தது. ஒரு தடை இருக்கலை, ஒரு இடையூறு இருக்கலை, எந்த ஒரு பொல்லாப்பு இருக்கலை, அது பத்திரமா என் கையில் இருந்துச்சு. நீ இன்னைக்கு வெட்டி போட்ட பார்த்தியா, எனக்கு சின்ன பின்னம் ஆயிடுச்சு பார்த்தியா. என் மகளே, உன்னையும் அப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீயும் இந்த தகப்பனை விட்டு போனால், இந்த பரிசுத்த கர்த்தராகி ஆண்டவரை விட்டு போனால், நீயும் பட்டத்தை போல தான் சின்ன பின்னமாக ஆயிடுவ, பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுவ, ஒரு பிரயோஜனத்துக்கும் உனக்கு இல்லாமல் ஆகிவிடுவ. அதனால் நீ மனம் திருந்து, நீ மனம் மாறு, உன்னை ஒப்புக்கொடு. பாரு, என் கையில் பட்டம் இருக்கும்போது எவ்வளோ சுதந்திரமாக இருந்துச்சு, இன்றைக்கி அதை பிச்சு போட்டுட்டு அது சுதந்திரம் போய்விட்டது தானே. நீயும் அப்படித்தான், ஆண்டோடைய கையிலிருந்து விலகி போனால் சுதந்திரம் போயிடும் என்று சொல்லும் பொழுது உடனே அந்த மகள் அழுந்து
தகப்பனே, நான் உமக்கு தவறா பேசிட்டேனே, குறையா பேசிட்டேனே, உங்க கையில இருந்த பட்டத்தை வெட்டி போட்டனே, மன்னிங்கப்பா. நானும் மனம் திரும்ப வேண்டும், என் மனதை மாற்றப்பட வேண்டும், நான் பரிசுத்தத்துக்குள்ள வர வேண்டும், நான் தூய்மைக்குள்ள வர வேண்டும். என்னை பரிசுத்தமாக்குங்க, உடைய சித்தமாய் மாற்றுங்க, உடைய விருப்பமாய் மாற்றுங்க, என்னை மன்னிச்சவங்க என்று சொல்லி தன் தகப்பனோடு கூட தன் மகளை தன் பரிசுத்தத்துக்குள்ள வரும்படி தன்னை கொடுத்தாளாம். இந்த நாளில் என் தெய்வ பிள்ளைகளே, இதோ இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். தேவனுடைய சமூகத்தில் சேருங்க. இதோ உங்களுடைய மனதை பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வாங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. உங்க பாவத்தை விட்டு விலகுங்க, உங்களை பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பட்டத்தை போலத்தான் அப்பா கையிலிருந்து விலகி போச்சுன்னா சின்ன பின்னமா ஆயிடுவீங்க. இன்னைக்கு நீங்களும் அப்படித்தான். இந்த கர்த்தரை விட்டு தூரம் போனா உலக இன்பம், உலக பொல்லாப்புகள் எல்லாம் வந்து உங்களை கிறுக்கி போடும், பிரயோஜனம் இல்லாம பண்ணிவிடும். உலக காரியங்கள் அப்படியா இருக்கிறது, உலக ஆசபோசனம் அப்படியா இருக்கிறது. உலக காரியங்கள் இன்னைக்கு இன்பம் தரும், இன்னைக்கு சந்தோஷம் தரும், இன்னைக்கு நல்ல ஒரு ஆசையை தரும். ஆனால் அது நாளை உன்னை ஏமாற்றி விடும், நாளை உன்னை துரோகம் பண்ணிவிடும், நாளை உன்னை குற்றமா மாறிவிடும், நாளைக்கு உனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காம போயிடும். என் தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுதே மனம் திரும்புங்க, இப்பொழுதே கர்த்தரோடு சமூகத்தில் சேருங்க. ஏதோ இப்படியாக வசனம் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறார். உபாகமத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லி, நீ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் செய்வாய் அப்படி என்று சொல்லுகிறார். நீ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடு, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அப்பொழுது நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய், அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாயும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கையிடும் செய்ய எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவனின் பலனும் உன் நிலத்தின் கனியும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வாய் என்று சொல்லுகிறார். நீ கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பும் பொழுது, நீ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீ கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மகனே மகளே, நான் சொல்லுகிற வசன வார்த்தை கேட்டு அவைகளை கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் உன்னை பரிசுத்தமாக்குவார். உன் பாவத்தை விட்டு வெளியே வா, உன் அசுத்தத்தை விட்டு வெளியே வா, உன் அழுக்கை விட்டு வெளியே வா, உன் கந்த வஸ்திரத்தை விட்டு வெளியே வா, உன் குப்பையை விட்டு வெளியே வா. உனக்கு உதவாத ஒரு காரியத்தையும் நீ ஏற்றுக்கொள்ளாம அவைகளை தூக்கி எறிந்து உதவுகிற பரிசுத்தம் என்கிற காரியத்துக்குள்ள வா. கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்துவார் என்று சொல்லி இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே ஒரு வசனத்து கூட கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஒரு வசனம் கூட நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயாவை துதிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் திரும்புங்க. அவர் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை வருவார் என்று தெரியாது. அதனால எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைய அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடி புதுப்பிக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்க பரம ருசியை பார்த்த பிறகு, பரம பிதாவுடைய அன்பை பார்த்த பிறகு, அவருடைய பரிசுத்த அன்பை தெரிந்து கொண்ட பிறகு, அவருடைய பரிசுத்த அன்பில் நிலைத்திருந்த பிறகு, மீண்டும் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்த பிறகு, மீண்டும் நீ பாவத்தில் விழுந்தால், நீ உலகத்தில் விழுந்தால், உலக இச்சைக்கு விழுந்தால், உலக சூழ்நிலைக்கு விழுந்தால், உலக இன்ப மனுஷன் காண்கிற காரியத்தில் விழுந்தால், மறுபடியும் உன்னை தேவ சமூகத்தில் கொண்டு வருவது புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, தயவு செய்து உங்களை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க, உங்களை திருத்திக் கொள்ளுங்க, உங்களையே மாற்றிக்கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க, உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மட்டும் காத்தீரே, வழிநடத்தினீரே, தாங்கினீரே, உங்களுடைய கிருபைக்காய் நன்மைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. எப்படி அந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையில தன் செய்த குற்றத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஓடி வந்து தன்னை தாழ்த்தினார்களோ, இதனால் உங்களையும் நீங்களும் தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்கள் நேரம் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம் பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் ஆவியில நிரப்பி தன் உள்ளத்தை ஆண்டவரே நிறைவாக்கி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தாங்கும், பலப்படுத்தும், தியானப்படுத்தும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.